ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 19 முதல் ஆகஸ்ட் 28 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் சந்திரன் போகிறாரு, ராகுவாக செயல்படுகிறார். ராகு நமக்கு பாக்கியஸ்தானத்தில் கும்பராசியில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் ஆன்மீகம், மூளை உழைப்பு சார்ந்தது, படிப்பு சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு, பிற நபர்கள், அதாவது நம்ம விருப்பப்பட்ட நபர்களோட நாம் எங்கேஜாக இருக்கிறது மற்றும் மார்க்கெட்டிங், இதுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம லக்னத்திலேயே ராகு லக்ன புள்ளியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னால நாம் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறவங்களாக இருப்போம். அதனால் நம்மளுடைய மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஆன்மீகமாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். இன்றைக்கி நல்ல நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். சந்திரன் குருவினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது குருவுமே அந்த குருவினுடைய புனர்பூசத்தில் தான் இருக்கார். இதுதான் குருச்சந்திர யோகம். அப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும், நமக்குன்னு ஒரு பக்க பலம் கிடைக்கும். அதாவது தெய்வ பலம்னு சொல்கிறாங்களே, அது நிச்சயமாக கிடைக்கும். குரு பலமாக இருக்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தான். அதனால் இன்றைக்கி நினைக்கக்கூடிய காரியங்கள், இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வைகள், உங்களுடைய செயல் திட்டங்கள், தொழில் சார்ந்த அல்லது உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும். மறுநாள் ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை, பூசம் நட்சத்திரம். சந்திரன் நம்ம லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு மாறிடுறார், கடகராசிக்கு. சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். சனி நமக்கு 10ஆம் இடத்துல கர்மச்சனியாக இருக்கார். அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். வியாபாரத்துக்கு நல்ல நாள். பொருள் சேர்க்கலாம், சேமிக்கலாம். வேலையில் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், புகழ் பெறலாம், பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும். சொந்த தொழிலையும் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, கனரக வாகனங்களை இயக்கிறது, இரும்பு சம்மந்தப்பட்ட, மெக்கானிக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலுமே சிறப்பாக இருக்கும். அதனால் பொது ஜன தொடர்பில் இருக்கவங்க, கவர்மெண்ட்டில் பொதுஜன தொடர்பில் சேவை பண்ணுறவங்க இன்னும் புகழ் பெறக்கூடிய நாளாக இது அமைகிறது. மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 22 ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் கிரகமும் ஆயில்ய நட்சத்திரத்திலேயே இருக்கார். புதன் சந்திரன் சேர்ந்து வலிமையாக புதனாகவே இயங்குகிறார். நம்ம லக்னாதிபதி தானே புதன். அதனால் இன்றைக்கி நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்கும், குடும்பத்தில் சுகம் இருக்கும், பணவரவு நன்றாக இருக்கும், சேமிப்பு ஏற்படும், நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் பலப்படும், வீட்டு வாடகை வருமானம் வரும், வீடு பொருள்கள் வாங்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழிலையும் பலம் பெருகும். ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு மற்றும் சினிமா துறை, எழுத்து ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான விஷயங்களும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம். மறுநாள் ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம். கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சிம்ம ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. அந்த கேதுவும் அங்கேயே இருக்கார், சிம்ம ராசியிலேயே இருக்கார். கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் செயல்படுறதுனால இன்றைக்கி நமக்கு பண வரவு உண்டு. ஒரு செக்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நாள் டேட் போட்டு, இன்றைக்கி அது பாஸ் ஆகிரும். அதே மாதிரி ஒரு ஆவணங்களை வச்சு பணம் வாங்கிறது, அல்லது நம்ம ஐடியில் அல்லது கமிஷன் துறையில் நம்ம பேசி பணம் வாங்கிறது, நம்ம அறிவை பயன்படுத்தி பணம் சேர்க்கறது, மூளை உழைப்பு சார்ந்த பணவரவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். டீடு, ஒப்பந்தம், டாக்குமெண்ட்ஸ், இந்த தொழிலில் செய்கிறவங்க இன்றைக்கி சிறப்பாக பண வருமானம் அடைவார்கள்.
கலைத்துறையிலும் செய்தி விளம்பரத்துறையிலும் இருப்பவர்களும் இன்றைக்கி அனுகூலம் அடைவார்கள். ஆகஸ்ட் 25ஆம் தேதி உத்தர நட்சத்திரம் திங்கட்கிழமை. ஒரு பாதம் சிம்மராசிலையும் 3 பாதம் கன்னிராசிலையும் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் நமக்கு தொழிலுக்கு நல்லது, டெக்னிக்கல் நாலேஜை கொடுப்பாரு. சூரியனாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேதுவாகவும் குருவாகவும் செயல்படக்கூடிய அமைப்பு. இன்றைக்கும் அப்படி தான். நம்ம அறிவை பயன்படுத்தி நாம் என்னெல்லாம் யுக்திகளை கையாளுகிறோம், என்னெல்லாம் புத்திசாலித்தனத்தை கையாளுகிறோம், தகவல் தொடர்பு சாதனங்களை எப்படி பயன்படுத்துகிறோம், இதன் மூலம் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள், உறவுகளுக்கு நீடிக்கக்கூடிய வகையிலையும் திருமண சுபகாரியங்கள் போன்ற நிகழ்வுகளுக்கும் சாதகமான நாள். ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம். நம்ம லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனே போகிறார். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, ஆர்கிடெக்டாக இருக்கவங்க, ஒரு மளிகை கடை வச்சுருக்கவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, பழமுதிர் நிலையங்கள், காய்கறி பண்ணை, பால் வியாபாரம், விவசாயம், வீடு வாடகை வசூல், திரவநிலை பொருட்கள் அத்தனைக்கும், உணவு தயாரிப்பு, உடை தயாரிப்பு அத்தனைக்கும் நல்ல நாள் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படிங்கிறது சந்திரன் வச்சுருக்காரு. தனாதிபதி நமக்கு பணத்தை கொடுக்குற ஸ்தானம் கடகராசி. அதனால் இன்றைக்கி நல்ல பலம் இருக்குது. ஆகஸ்ட் 27 புதன்கிழமை காலையில் 6 மணி 3 நிமிடத்திற்கு சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியில் இருக்குது, 2 பாதம் துளாராசியில் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ அந்த செவ்வாயும் கன்னிராசிலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார். அப்போ இன்றைக்கும் ரியல் எஸ்டேட்டில் நல்ல வருமானம் வரும். உதிரி பாகங்கள் தயாரிப்பு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதுலேயும் நல்ல வருமானம் வரும். கட்டடம் கட்டுறவங்க, நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்க, ப்ரொமோட்டராக இருக்கீங்க, ஒரு பெயிண்ட் கடை வச்சுருக்கீங்க, ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு ஒப்பந்தம் பண்ணி நீங்கள் கொண்டு போய் சப்ளை பண்ணுறீங்க, இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ஏன்னா சித்திரை அவ்வளோ பெரிய வியாபார நட்சத்திரம். ஜவுளி கடைக்கு பேர் போனது சித்திரை நட்சத்திரம். ஜவுளி வியாபாரம், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கும் செவ்வாயினுடைய தன்மையை, செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால வியாபாரம், வணிகம், உத்தியோகம் அனைத்திலும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை காலையில் 8:42 முதல் சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நம்ம 5ஆம் வீடான துளாராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுற அதே வேளையில் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ராகு குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதனால் இந்த ராகு நமக்கு ஆன்மீகத்தை போதிக்கிறார், குலதெய்வத்தை அடையாளம் காட்டுகிறார், முன்னோர்களை வணங்க சொல்கிறார், மார்க்கெட்டிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறார், மேல் படிப்புக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறார், வெளிநாட்டு தொடர்புக்கு ஹெல்ப் பண்ணுறார். அந்த வகையில் இந்த 10 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பானவை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.